பாகம் 431. அவந்திகா சோல் ஃபைட்டரை பற்றி கேப்டனிடம் விசாரித்துக் கொண்டிருக்க கேப்டனும் தனக்கு தெரிந்த அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தார். தியா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 8 வருஷத்துக்கு முன்ன நம்ம டீமோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்தப்போவும் அந்த பையன் அமைதியா தான் வந்து வெளியே நின்னுட்டு இருந்தான். நான் தான் அவன் ராஜன்னு தப்பா நினைச்சு எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டேன். அப்ப கூட ரொம்ப நேரமா அவன் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தான். மேபி அவன் ராஜன் இல்லைங்கிறதான் சொல்ல ட்ரை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம அவன் தான் ராஜன்னு எல்லாரும் அவன் கூட பேசிட்டு இருக்கவும் ரொம்ப தயக்கத்தோடவே அங்க நின்னுட்டு இருந்தவன் கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் என்றார். தியா எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த கல்லறையை பார்த்து கொண்டிருக்க சங்கடத்தோடு அந்த கல்லறையை பார்த்த கேப்டன், இப்போ யோசிச்சு பார்த்தா நான் தான் ராஜன் இறந்துட்டான்னு எல்லாருக்கும் தப்பான இன்ஃபர்மேஷனை பரப்பியிருக்கேன்னு நினைச்சு கஷ்டமா இருக்கு என்றார். ஒரு பெருமூச்சு விட்ட அவந்திகா, கேப்டன், உங்களுக்கு இதை தவிர சோல் ஃபைட்டரை பத்தி வேற ஏதாவது தெரியுமா என்று கேட்டாள். இல்லை என்று தலையை ஆட்டிய கேப்டன், இல்ல தியா, எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு சோல் ஃபைட்டரும் ராஜனும் ஒரே மாதிரி தான். 2 பேருமே தங்களோட அடையாளத்தை ரொம்பவே ரகசியமா வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. நான் அவங்க கூட ஆன்லைன்ல மட்டும்தான் கேம் விளையாடி இருக்கேன். சோ எனக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாது என்றார். அவந்திகாவின் முகத்தில் வெளிப்படையாகவே வேதனை தெரிந்தது. மீண்டும் அவள் முயற்சிகள் அனைத்தும் வீணானது. இப்போதும் அவளால் உண்மையை தெரிந்து கொள்ள முடியவில்லை. விரக்தியோடு சோல் ஃபைட்டரின் சமாதியை பார்த்தவள், சோல் ஃபைட்டர், அப்படி 9 வருஷத்துக்கு முன்ன என்னதான் நடந்துச்சு? எனக்கும் அதுக்கும் அப்படி என்ன தொடர்பு என்று சத்தமாகவே கேட்டவள் எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றாள். கேப்டனுக்கு பாய் சொல்லிவிட்டு அவள் டாக்ஸியில் ஏறிய போது சட்டென ஏதோ தோன்றியவராய் வேகமாக அந்த டாக்ஸியின் ஜன்னல் கதவை தட்டினார் கேப்டன். அவந்திகா கேள்வியோடு கதவை திறக்கவும், தியா, இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. ஆனா நான் அதை இப்போ உங்ககிட்ட சொல்றது சரி வருமானு தெரியல என்று பூடகமாக சொன்னார். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல கேப்டன், சொல்லுங்க என்று அவந்திகா அவசரப்படுத்தவும் ஒரு நொடி தயங்கிய கேப்டன், தியா, சோல் ஃபைட்டர் உங்களை லவ் பண்ணிட்டு இருந்தான் என்றார். திகைத்து போய், என்ன என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள் அவந்திகா. சோல் ஃபைட்டர் அவளை விரும்பினானா? வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக கேப்டன் கேலி செய்கிறார் என்றுதான் அவந்திகா நினைத்தாள். ஆனால் அவர் சீரியஸான முகபாவத்தோடு அவந்திகாவை பார்த்து கொண்டிருந்தார். மேலும் சோல் ஃபைட்டர் இறந்து விட்டான். இறந்தவனை பற்றி கேப்டன் நிச்சயமாக கேலி செய்ய மாட்டார். அவளால் கேப்டன் சொல்வதை நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. சோல் ஃபைட்டர் அவளை விரும்பினானா? அது எப்படி சாத்தியமாகும்? எப்போதும் அவளை திட்டிக் கொண்டும் எதிர்த்து கொண்டும் தான் இருந்தான். ஒரு கட்டத்தில் அவனிடமே கேமை கற்று அவந்திகா அவனை விட கேமிங்கில் சிறந்தவளாக மாறியிருந்தாள். அப்படி இருக்க சோல் ஃபைட்டருக்கு இவள் மீது வெறுப்பு தான் வந்திருக்க வேண்டும். அது எப்படி காதல் வந்திருக்க முடியும்? அவள் முகபாவத்தை பார்த்து தான் ஏதோ தவறாக சொல்லிவிட்டோம் போல என்று தன் தலையை சொரிந்த கேப்டன், அதாவது தியா, அந்த டைம்ல நம்ம டீம்ல இருந்த நிறைய பசங்க உங்களை காதலிச்சுட்டு தான் இருந்தாங்க. அது மாதிரிதான் சோல் ஃபைட்டரும் என்று சமாளித்தார். அவர் சமாளிப்பதற்காகவே சொல்லி இருந்தாலும் அது உண்மையும் கூட. அவர்கள் அணியிலேயே ராஜனுக்கு அடுத்தபடியாக தியாதான் கேமிங்கில் சிறந்தவளாக இருந்தாள். என்னதான் யாரும் அவளது முகத்தை பார்த்திருக்கவில்லை என்றாலும் அவள் குரலிலிருந்து அவள் ஒரு கலகலப்பான மற்றும் தைரியமான பெண் என்று சொல்ல முடியும். அவளுக்குள் ஒரு இளமையின் துள்ளலும் திமிரும் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் டீமில் இருந்த அனைவரையும் தான் கவர்ந்து இழுத்து விட்டோம் என்பது அவந்திகாவிற்கு தெரியாது. பலரும் அவந்திகாவை அவர்களது கேமிங் திறமையால் இம்ப்ரெஸ் செய்ய வேண்டும் என்று போட்டி போட்டுக் கொண்டிருந்தனர். ஆனால் அவந்திகா மிகவும் திறமையானவள். அதனால் அனைத்து நுட்பங்களையும் விரைவாக கற்றுக்கொண்டாள். அவளது விளையாட்டு ஏதோ அவள் கேமிங்கிற்காகவே உருவாக்கப்பட்டவள் போல் இருந்தது. மெதுவாக அவள் அனைவரையும் முந்தினாள்.
இறுதியில் ராஜனுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரே நபர் அவள் மட்டுமே என்ற நிலை வந்தது. சோல் ஃபைட்டர் கூட பின்தங்கி இருந்தான். இது போன்ற ஒரு நபர் இயற்கையாகவே அனைவரது கவனத்தையும் ஈர்ப்பவளாக இருந்ததில் ஆச்சரியம் இல்லை. அத்தனையையும் சொன்ன கேப்டன் ஒன்றை மட்டும் சொல்லாமல் விட்டார். அது என்னவென்றால் அவரும் ஒரு முறை அவளை விரும்பினார். ஒரு காலத்தில் தியா அவருடைய கனவு கன்னியாக இருந்தாள். ஆனால் இப்போது காலம் கடந்து விட்டது. இப்போது இதையெல்லாம் சொல்வது தேவையற்றது என்று நினைத்தவர் தியாவுக்கு பாய் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். அவந்திகாவின் மனதில் கேப்டன் கடைசியாக சொல்லியதுதான் ஓடிக்கொண்டிருந்தது. சோல் ஃபைட்டர் அவளை காதலித்திருக்கிறான். பல ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய அனைத்து தவறான புரிதல்களுக்கும் இதுவே காரணமாக இருந்திருக்குமோ என்ற சிந்தனைதான் அவள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும் என்று வந்தவளுக்கு இதுவே ஒரு பெரிய குழப்பமாக மாறியது. அவளுக்கு பயங்கரமாக தலை வலிக்க ஆரம்பித்தது. இப்போது அவள் யாரிடம் உதவி கேட்க முடியும்? அவளுக்கு தெரிந்து அனைத்து உண்மைகளும் தெரிந்த இரண்டே நபர்கள் அரவிந்தும் நேத்ராவும் தான். அரவிந்த் கண்டிப்பாக எதையும் அவந்திகாவிடம் சொல்ல மாட்டான். நேத்ரா அன்று இரவு டின்னரிலிருந்து காணாமல் போனதிலிருந்து அவந்திகா அவளை பார்க்கவில்லை. அப்படியே அவளை தேடி கண்டுபிடித்தாலும் அவள் உண்மையை சொல்வாள் என்ற நம்பிக்கை அவந்திகாவிற்கு இல்லை. இப்போதுதான் சட்டென அன்று டின்னரில் நடைபெற்ற விஷயங்கள் அவந்திகாவின் நினைவில் வந்து போனது. அன்று டின்னரில் மேனகாவும் நேத்ராவும் பேசிக்கொண்டதை வைத்து பார்த்தால் மேனகாவிற்கும் அனைத்து உண்மைகளும் தெரிந்திருக்கும் என்று நினைத்த அவந்திகா ஒரு நொடி கூட தாமதிக்காமல் தன் போனை எடுத்து நயானாவிற்கு போன் செய்தாள். பஞ்சு மெத்தை மேல் போடப்பட்டிருந்த ஆடம்பரமான செந்நிற விரிப்பில் அனாதையாக சினுங்கிக் கொண்டிருந்தது நயானாவின் போன். அதை கையில் ஏந்துவதற்குத்தான் ஆள் இல்லை. நயானா கீழே ஹாலில் மேனகாவின் கட்டளைப்படி அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருந்தாள். இன்று அர்ஜுனும் தன் தந்தையோடு ஆபீஸிற்கு சென்றிருந்தான். ஆக இப்போது வீட்டில் மேனகா வைத்ததுதான் சட்டம். அங்கிருந்த வேலையாட்கள் அனைவரும் மேனகாவிற்கு கட்டுப்பட்டவர்கள்தான். நயானா, அர்ஜுனுக்கு அவனோட துணிய மிஷின்ல போட்டா பிடிக்காது, எல்லாம் கையில தான் துவைக்கணும். உங்களுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்ன நான் தான் எல்லாத்தையும் துவைச்சிட்டு இருந்தேன். இப்போ நீயே எல்லாத்தையும் துவைச்சிரு என்றாள். அர்ஜுன் இயல்பாகவே அதிக சுத்தத்தை விரும்புபவன் என்பதால் குறைந்தது ஒரு நாளைக்கு 3 ஆடைகளாவது பயன்படுத்துவான். அதிலும் வெளியே செல்லும் போது பெரும்பான்மையான நேரங்களில் அவன் கோட் சூட்டோடு செல்வதால் அங்கே துவைப்பதற்காக இருந்த துணிகளை பார்த்து நயானாவிற்கு மயக்கமே வருவது போல் இருந்தது. மலைப்பாக அந்த அழுக்கு துணிகளை பார்த்து கொண்டிருந்த நயானாவை பார்த்த மேனகா அதிருப்தியோடு, நயானா, நீ பாக்குறத பார்த்தா உன் புருஷன் துணியெல்லாம் துவைக்க உனக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுதே என்றாள். வேகமாக ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்த நயானா அந்த அழுக்கு துணிகள் நிரம்பி இருந்த கூடை அருகே சென்றவள், அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லாத, நான் இப்பவே எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் துவைக்கிறேன் என்று சொல்லி அந்த அழுக்கு துணிகள் இருந்த கூடையை இழுத்து கொண்டு துவைக்கும் இடத்திற்கு சென்றாள். நயானா மென்மையான பெண்தான். ஆனால் அவள் ஒன்றும் அர்ஜுனை போல முட்டாள் இல்லை. அவளுக்கும் தெரியும் எந்த துணிகளை எல்லாம் மிஷினில் துவைக்கலாம், எதையெல்லாம் கையில் துவைக்கலாம் என்று. அத்தோடு மேனகா வேண்டுமென்றேதான் அவளுக்கு இப்படியெல்லாம் வேலை சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்பது நயானாவிற்கு நன்றாகவே புரிந்தது. ஓ மேனகா ஆண்டி, உங்க மனசுல என்ன திட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா இது மாதிரி வேலை கொடுக்கறதால என்ன பலகீனமாக்கிரலான்னு நினைச்சீங்களா என்ன? வாய்ப்பே இல்ல என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் அந்த துணிகளை ஒவ்வொன்றாக எடுத்து துவைக்க ஆரம்பித்தாள். அவசரப்படாமல் ஒவ்வொரு துணியாகத்தான் எடுத்து துவைத்தாள். அவளது அம்மா ஏற்கனவே சொல்லி இருந்தாள், கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாதங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். அப்போது அதிகமாக அடிவயிற்றிற்கு அழுத்தம் தரக்கூடிய செயல்களை செய்தால் எளிதாக கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்று சொல்லியிருந்தாள். அதனால் துவைக்கும் இடத்தில் ஒரு ஸ்டூலை போட்டு அமர்ந்தவள் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஏதோ ஒரு விளையாட்டு போல ஜாலியாக செய்ய ஆரம்பித்தாள். போர் அடித்த போது எழுந்து இங்கேயும் அங்கேயும் சற்று நேரம் நடந்தாள். தாகம் எடுத்த போது கிச்சனிற்கு சென்று ஏதாவது குடித்துவிட்டு வந்தாள். அதேபோல் பசித்த போதும் அவளாகவே கிச்சனிற்கு சென்று அவளுக்கு தேவையானதை சமைத்து சாப்பிட்டு வந்து மீண்டும் துவைக்க ஆரம்பித்தாள். அந்த வீட்டில் வேலை செய்பவர்கள் அனைவரும் நயானாவை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள்.
இதுவே வேறு ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் ராஜேந்திரன் குடும்பத்து மருமகளான தான் எப்படி இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் என்று தாம் தூம் என்று குதித்திருப்பாள். இல்லை என்றால் கர்ப்ப காலத்தில் தன்னை வேலை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்துவதாக ஒரு மூலையில் அமர்ந்து அழுதிருப்பாள். ஆனால் நயானாவின் நிதானமான செயல்களை பார்த்தவளுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த யங் மேடம் ஒரு முட்டாளா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்று ஒரு பணிப்பெண் சொல்ல, வாய்ப்பே இல்ல, எனக்கு தெரிஞ்சு நம்ம யங் மேடம் பயங்கரமான திறமசாலின்னு நினைக்கிறேன் என்றாள். முதல் பெண் ஆச்சரியமாக, ஏன் அப்படி சொல்ற என்று கேட்கவும், நீ வேணா பாரேன், நம்ம யங் மேடம் அவ்வளோ சீக்கிரம் மேனகா மேடம் கிட்ட பணிஞ்சு போக மாட்டாங்கன்னு தோணுது என்றாள். இங்கு நயானா மெதுவாக துவைத்து கொண்டிருந்ததால் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரங்களாக துவைத்து அர்ஜுனின் சட்டைகளையும் பேண்டையும் மட்டும்தான் துவைத்திருந்தாள். அவனது கோட் அனைத்தும் அப்படியே இருந்தது. தன் அறையிலிருந்து துவைக்கும் இடத்திற்கு வந்து பார்த்த மேனகா அங்கு இன்னும் கோட் அனைத்தும் துவைக்காமல் அப்படியே இருப்பதை பார்த்தவள், நயானா, உண்மையிலேயே நீ இவ்ளோ நேரமா துவைச்சிட்டு தான் இருந்தியா? ஏன் எல்லா ட்ரெஸ்ஸும் அப்படியே இருக்கு? சோம்பேறி என்றாள் கோபமான குரலில். இந்த வார்த்தைகளால் நயானா கோபப்பட்டு ஏதாவது பேசுவாள் என்று மேனகா நினைத்திருக்க, அதற்கு முற்றிலும் மாறாக தனது தலையை தொங்க போட்ட நயானா, சாரி ஆண்டி, நான் ரொம்பவே ஸ்லோவா வேலை செஞ்சிட்டு இருக்கேன். நீங்க திட்டுறதும் கரெக்டு தான், நான் சோம்பேறியாத்தான் இருக்கேன் என்றாள். உண்மையான வருத்தத்தோடு தன் இடுப்பில் கை வைத்த மேனகா நயானாவை கோபமாக பார்த்து, நீ துவைக்கிறத தவிர வேற ஏதோ வேலை செஞ்சிட்டு இருந்திருக்க, அதனாலதான் இன்னும் எந்த துணியும் துவைக்காம போட்டு வச்சிருக்க என்று மேனகா ஹை பிச்சில் கத்திக் கொண்டிருக்க, முகத்தை பாவமாக வைத்த நயானா, என்ன மன்னிச்சிருங்க மேனகா ஆண்டி என்றாள் மிகவும் மென்மையான குரலில். உண்மையில் மேனகா வாயடைத்து போனாள். அவள் இவ்வளவு எனர்ஜியை செலவழித்து பேசியதற்கு ஒன்று நயானா கோபப்பட்டு பதிலுக்கு பதில் பேசியிருக்க வேண்டும், இல்லை என்றால் இந்நேரம் அழுதிருக்க வேண்டும். ஆனால் இதில் எதுவும் செய்யாமல் அவள் நிதானமாக பதிலளிப்பதை பார்த்த மேனகாவிற்கு தான் பேசியது அனைத்தும் வீணானது போல் இருந்தது. மேனகா அவளை வேலை செய்யவில்லை என்று திட்டினால் அவளும் தான் வேலை செய்யவில்லை என்று ஒத்துக்கொள்கிறாள். அவளை சோம்பேறி என்று திட்டினால் அவளும் தான் சோம்பேறிதான் என்று ஒத்துக்கொள்கிறாள். இந்த நயானாவை என்ன செய்வது என்றே மேனகாவிற்கு புரியவில்லை. நயானாவின் மனநிலையை கெடுக்க வேண்டும், அவளது மகிழ்ச்சியை குலைக்க வேண்டும் என்று மேனகா நினைத்து கொண்டிருந்ததால் இங்கு அனைத்தும் அதற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த நயானா ஒரு முட்டாள் தான் போல, நான் தான் அவளை ஓவரா நினைச்சிட்டேனோ என்று மேனகா நினைத்து கொண்டிருக்கும் போதே வெளியே கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. சட்டென மேனகாவின் முகம் மாறியது. முகம் முழுக்க புன்னகையோடு மேனகா வாசலுக்கு சென்றாள். அங்கு அர்ஜுனும் ராஜேந்திரனும் வருவதை பார்த்ததும் அவளது புன்னகை இன்னும் பெரிதானது. ஆனால் அர்ஜுன் மேனகாவை கண்டு கொள்ளாமல் சுற்றி முற்றி பார்த்தான். அங்கு நயானா இல்லை என்பதை கவனித்தவன், மேனகா ஆண்டி, நயானா எங்க காணோம் என்று கேட்கவும் ஒரு நொடி தயங்கிய மேனகா, அது நயானா மேல உன்னோட ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிட்டு இருக்காப்பா என்றாள். அதற்கு மேல் அர்ஜுன் அங்கு நிற்கவில்லை. நான் போய் நயானாவை பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி வேக வேகமாக மேலே துவைக்கும் இடத்திற்கு சென்றான். அர்ஜுன், நீ ஏன்பா மேல போய் பார்க்கணும்? நான் யாரையாவது விட்டு நயானாவை கூட்டிட்டு வர சொல்றேன் என்று சொல்லி மேனகா தனக்கு பின்னால் இருந்த பணிப்பெண்ணின் பக்கம் திரும்ப அவள் சொல்வதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் மேலே துவைக்கும் இடத்திற்கு வந்திருந்தான் அர்ஜுன். துவைக்கும் அறை முதல் மாடியில் இருந்தது. அவன் அறைக்குள் நுழைந்த நேரம் நயானா பெரும் முயற்சியோடு அர்ஜுனின் கோட் ஒன்றை அலசி கொண்டிருந்தாள். குனிந்து அந்த கோட்டை நீர் நிறைந்த வாளியில் முக்கியவள் பின் தூக்க முடியாமல் சிரமப்பட்டு அந்த கோட்டை வெளியே எடுத்து கொண்டிருப்பதை பார்த்த அர்ஜுனிற்கு உண்மையில் கோபம் தலைக்கு ஏறியது. நயானா இயல்பாகவே மென்மையான தேகம் கொண்டவள். அதிலும் அவளது குணத்திற்கு யாராக இருந்தாலும் அவளை எந்த வேலையும் வாங்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். ஏதோ காகிதத்தை தூக்கினால் கூட அவளுக்கு கை வலிக்கும் என்று நினைத்து கொண்டிருந்த அர்ஜுனிற்கு அவள் எப்படி வேலை செய்வதை பார்த்தால் கோபம் வராதா என்ன? நயானா, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? உன்னை யார் இப்படியெல்லாம் செய்ய சொன்னது என்றான் கோபமாக.
பாகம் 432. நயானாவை தேடிச் சென்ற அர்ஜுன் அங்கு நயானா கஷ்டப்பட்டு தன்னுடைய ஆடைகளை எல்லாம் துவைத்துக் கொண்டிருப்பதை பார்த்ததும், நயானா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வேலையெல்லாம் யார் உன்னை பார்க்க சொன்னது என்றான் கோபமான குரலில். சட்டென அர்ஜுனின் குரலை கேட்டதும் அதிர்ந்து போய் திரும்பிய நயானா என்ன பேசுவது என்று தெரியாமல் அப்படியே அவனை பார்த்து கொண்டு நின்றாள். அவள் கையில் அர்ஜுனின் கோட் இருந்தது. வேகமாக அந்த கோட்டை வாங்கி வாளிக்குள் போடும்போதுதான் அர்ஜுனால் அந்த கோட்டின் கனத்தை உணர முடிந்தது. இத்தனை கனமான கோட்டை நயானா தன் கையால் துவைத்திருக்கிறாள். அவள் உள்ளே வரும்போது அவள் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த கோட்டை அலசி கொண்டிருந்தாள் என்பது அர்ஜுனின் கண் முன் தோன்றியது. நயானா, ஏன் நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? துவைக்கிற வேலையெல்லாம் நீ தான் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதுக்குத்தான் வீட்டுல இவ்ளோ ஆளுங்களை வச்சிருக்கோமே. நீ ஏன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? கர்ப்பமா இருக்கேல, இது மாதிரி ஹெவியான வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா என்ன என்று சீறினான். தஞ்சாவூரிலிருந்து வரும்போதே மாதவி அர்ஜுனிடம் நயானாவை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருந்தாள். அர்ஜுன், கர்ப்பமா இருக்கேல, 3 மாசம் உடம்ப அலட்டி எந்த வேலையும் செய்யக்கூடாதுப்பா. நீதான் நயானாவை நல்லபடியா பாத்துக்கணும் என்று மாதவி சொன்னதெல்லாம் இப்போது அர்ஜுனின் கண்முன் வந்து போனது. ஒரு நொடி அமைதியாக இருந்த நயானா, நான் எதுவும் செய்யல அர்ஜுன், மேனகா ஆண்டி தான் செய்ய சொன்னாங்க. நம்ம கல்யாணத்துக்கு முன்ன உங்க துணியெல்லாம் அவங்களே துவைச்சிட்டு இருந்தாங்களாம். இப்ப நான் வந்துட்டேன்ல, அதான் சொன்னாங்க என்று மேனகாவின் மீது குற்றம் சுமத்துவது போல் இல்லாமல், அதே நேரம் மேனகா தான் தன்னை இந்த வேலை செய்ய சொன்னாள் என்பதை நாசூக்காக சொன்னாள் நயானா. அதிர்ந்து போனான் அர்ஜுன். இத்தனை நாட்களாக அவனது துணியை யார் துவைப்பார்கள், யார் அதை அவன் கபோர்டில் வைப்பார்கள் என்றெல்லாம் அவன் கவனித்ததில்லை. இப்போது மேனகாதான் இத்தனை நாட்களாக அவற்றை துவைத்துக் கொண்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதே நேரம் இப்போது நயானா கர்ப்பமாக இருக்கும்போது அவளை எப்படி மேனகா இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லலாம் என்ற கோபமும் வந்தது. நயானா, எதுவா இருந்தா என்ன? இப்போ நீ கர்ப்பமா இருக்க, இன்னும் இத்தனை துணி இருக்கு. நீ எவ்வளவு நேரம் இதெல்லாம் துவைச்சிட்டு இருக்க போற? நீ வேலை செஞ்ச வரைக்கும் போதும், வா நம்ம போய் சாப்பிடலாம் என்றான் தன் உதட்டை அழுந்த கடித்த நயானா. ஆனா அர்ஜுன், மேனகா ஆண்டி கோபப்படுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு என்றாள். அர்ஜுனால் இதை கொஞ்சம் கூட கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. நயானா, நீ என்ன பேசிட்டு இருக்க? மேனகா ஆண்டி எதுக்கு கோபப்பட போறாங்க? அவங்க அப்படிப்பட்டவங்கெல்லாம் இல்ல. நீ அவங்கள தப்பா நினைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ என் கூட வா என்று நயானாவின் கையை பிடித்து அவன் அந்த அறையை விட்டு அழைத்து சென்றான். அர்ஜுனும் நயானாவும் ஹாலிற்கு வந்ததும் அவர்களுக்காகவே காத்திருந்தது போல், நயானா, வாமா, சாப்பாடு ரெடியா இருக்கு, வா சாப்பிடலாம் என்றாள். நயானாவும் எதுவும் பேசாமல் மௌனமாக தலையசைத்தாள். மேலே என்ன நடந்திருக்கும் என்பதை ஓரளவிற்கு யூகித்த மேனகா, அர்ஜுன், நயானா வர்றதுக்கு முன்ன நான் தான் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிட்டு இருந்தேன். இப்போ நயானா வந்ததுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம் என்றால் சிரித்துக்கொண்டே. ஆனாலும் அர்ஜுனிற்கு மேனகாவின் மீது எழுந்த கோபம் இன்னும் அடங்கவில்லை. மேனகா ஆண்டி, நயானா இப்போ கர்ப்பமா இருக்கா. இந்த நேரத்துல அவ இந்த மாதிரி ஹெவியான வேலையெல்லாம் செய்யக்கூடாது. ஃபியூச்சர்ல அவளுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுக்காதீங்க என்றான் கொஞ்சம் காட்டமான குரலில். இது நாள் வரை அர்ஜுன் மேனகாவிடம் இப்படி கோபமாக பேசியதே கிடையாது என்பதால் அர்ஜுனின் இந்த வார்த்தைகளை கேட்டு மேனகா கொஞ்சம் திகைத்துத்தான் போனாள். ஆனால் தன்னை சமாளித்துக் கொண்டவள், ஆனா அர்ஜுன், கர்ப்பமா இருக்கேல, பொண்ணுங்க கொஞ்சமாச்சும் எக்ஸசைஸ் செய்யணும்பா. சும்மா உட்கார்ந்தே இருந்தா அது அவங்களுக்கு தான் பிரச்சனை என்றாள். இதற்கு மேல் அர்ஜுன் எதுவும் பேச மாட்டான் என்று மேனகா நினைத்திருக்க, மேனகா ஆண்டி, கர்ப்பமா இருக்கையில மைல்டான எக்ஸசைஸ் பண்ணலாம். அதுவும் 3 மாசத்துக்கு அப்புறம்தான். இது மாதிரி ஹெவியான வேலையெல்லாம் செய்யக்கூடாது என்றான். அதே காட்டத்தோடு ஏதோ இதுவரை தனக்கு இது எதுவும் தெரியாதது போலவும் இப்போதுதான் தெரிந்தது போலவும் முகத்தை வைத்த மேனகா, அச்சோ, அது அப்படியாப்பா? எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் தான் கர்ப்பமா இருந்ததில்லையே என்று சொன்னவள், சரி, நீங்க 2 பேரும் வாங்க சாப்பிடலாம் என்றாள். இதை கேட்டதும் மேனகாவை கோபமாக திட்டுவதற்கு அர்ஜுனின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தொண்டை குழிக்குள் சமாதி அடைந்தது. ராஜேந்திரனை திருமணம் செய்த போது, அர்ஜுன்,
நான் உங்க அப்பாவை உனக்காக தான் கல்யாணம் பண்றேன். அதை தவிர இந்த சொத்து மேலேயோ வேற எது மேலேயோ எனக்கு ஆசை கிடையாது. நீ மட்டும்தான் எனக்கு குழந்தை. அதனால எனக்குன்னு நான் ஒரு குழந்தை பெத்துக்க போறதில்ல என்று மேனகா அர்ஜுனிடம் சொல்லி இருந்தாள். தனக்காக இந்த மேனகா எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறாள். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தாய்மை என்பது எவ்வளவு மகத்துவமானது. ஆனால் அந்த தாய்மையை கூட தனக்காக இந்த பெண் விட்டு கொடுத்திருக்கிறாள் என்று தெரிந்ததும் மேனகாவின் மீது அவனுக்கு இருந்த கோபமெல்லாம் காற்றோடு பறந்து போனது. இந்த முறை நயானாவிற்கும் மேனகாவிற்கும் நடந்த சரிக்கு சரி போட்டியில் யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லாமல் மேட்ச் டிராவில் முடிந்தது. அதற்கு மேல் அர்ஜுன் எதுவும் பேசாமல் நயானாவோடு சாப்பிட்டு முடித்து மேலே தன் அறைக்கு சென்றான். மேலே சென்றதும், நயானா, இந்த 9 வருஷமும் மேனகா ஆண்டி நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. எங்க 2 பேருக்குள்ளேயும் எந்த விதமான ரத்த பந்தமும் இல்ல. ஆனா எனக்காக அவங்க அவங்களோட வாழ்க்கையவே தியாகம் செஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நீ கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கோ என்றான். நயானாவும் எந்த மறுப்பும் சொல்லாமல் ஓகே அர்ஜுன் என்றாள். நயானாவின் பணிவையும் அவள் பதிலளிக்கும் விதத்தையும் பார்த்த அர்ஜுன், நயானா, அதுக்காக அவங்க என்ன சொன்னாலும் அத நீ அப்படியே கேட்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க எந்த இன்டென்ஷனோடவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா சில நேரம் அவங்க தெரியாம கூட உன்னை சிரமப்படுத்துற மாதிரி வேலை சொல்லலாம். அப்போல்லாம் நீ நேரடியா முடியாதுன்னு சொல்லிரு. அதுல எந்த தப்பும் இல்ல. எல்லாத்தையும் விட உன்னோட ஆரோக்கியம்தான் ரொம்ப முக்கியம், புரியுதா என்றான். இதை கேட்டதும் நயானாவின் கண்கள் மின்னியது. வேகமாக தலையசைத்து விட்டு மெத்தைக்கு சென்றாள். என்னதான் அவர்கள் இருவருக்கும் திருமணமாகி இருந்தாலும், அவர்கள் ஒரே வீட்டில் ஒரே அறையில் வாழ்ந்தாலும் அவர்களுக்குள் இன்னும் எந்த விதமான நெருக்கமான உடலுறவும் நடைபெறவில்லை. நயானா கர்ப்பமாக இருக்கிறாள். இந்த நேரத்தில் அவள் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு ஆபத்தாக எதுவும் செய்யக்கூடாது என்பது ஒரு புறம் இருந்தாலும், இன்னும் அவர்களுக்குள் ஒரு புரிதலும் ஒரு காதலும் ஏற்படவில்லை என்பதுதான் உண்மை. ஒருவருக்கு ஒருவர் பிடித்திருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் அவர்களை ஒன்று சேர விடாமல் தடுத்து கொண்டிருந்தது. மதியத்திலிருந்து நயானா பிஸியாக இருந்ததால் இப்போதுதான் தன் போனை எடுத்து பார்த்தாள். அவந்திகாவிடமிருந்து மிஸ்டு கால் வந்திருப்பதை பார்த்ததும் வேகமாக அவந்திகாவிற்கு போன் செய்தாள். மறுமுனையில் இருந்த அவந்திகாவும் ரிங் போன அடுத்த நொடி போனை எடுத்துக்கொண்டு மெதுவாக ஹாலில் இருந்து பால்கனிக்கு வந்தாள். சொல்லுங்க அவந்திகாக்கா, போன் பண்ணிருந்தீங்க என்று நயானா கேட்கவும், நயானா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும், அதான் உன்னால செய்ய முடியுமான்னு கேட்க கால் பண்ணுனேன் என்றாள் அவந்திகா. என்னக்கா நீங்க இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க என்றாள் நயானா. நயானா, அந்த மேனகா கிட்ட நீ கொஞ்சம் பேசி பார்க்கணும். 9 வருஷத்துக்கு முன்ன அரவிந்த் கேமிங் டீம் ஆரம்பிக்கிறேன்னு வீட்டுல சொன்னதுக்கு அப்புறம் அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும் என்றாள். ஒரு நொடி அமைதியாக இருந்த நயானா, ஆனா அக்கா, அவங்க அவ்வளவு சீக்கிரம் எதையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு விஷயத்த போட்டு வாங்குறது ரொம்பவே கஷ்டம் என்றாள். ஓகே நயானா, நீ முடிஞ்ச வரை ட்ரை பண்ணி பாரு என்று சொல்லி அவந்திகா போனை வைத்தாள். அரவிந்த் இன்னும் வீட்டிற்கு வந்திருக்கவில்லை. ஒருமுறை அனாதையாக அவள் முன் இருந்த பெட்ரூமை திரும்பி பார்த்தவள் ஒரு பெருமூச்சு விட்டு மீண்டும் ஹாலிற்கு வந்தாள். இன்று ஆபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருப்பதால் மீட்டிங் முடித்துவிட்டு அப்படியே ஒரு பார்ட்டிக்கு சென்றுவிட்டு வருவதாக அரவிந்த் சொல்லியிருந்தான். அவந்திகா, அரவிந்த் கொஞ்சம் குடிச்சானா அவனோட அந்த தூக்கமின்மை நோய் குணமாகுமா என்று அவந்திகாவிடம் கேட்டாள் மாதவி. ஒரு கசப்பான புன்னகையை மட்டும் பதிலாக உதிர்த்த அவந்திகாவிற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. தூக்க மாத்திரையே அரவிந்திற்கு பயனளிக்காமல் போகும்போது ஆல்கஹால் மட்டும் அவனுடைய நோயை குணப்படுத்தி விட முடியுமா என்ன? அத்தை, அவரோட இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கும். இது ஒன்னும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். சோ மனசு சரியாகிற வரைக்கும் உடம்பு சரியாக போறதில்ல. அதோட ஆல்கஹால் குடிக்கிறது அவரோட உடம்புக்கும் கெடுதல் தான். சோ அத பத்தியெல்லாம் யோசிக்காதீங்க என்றாள். அதற்கு பின் மாமியாரும் மருமகளும் சிறிது நேரம் சாதாரண விஷயங்களை பேசிக் கொண்டிருந்து விட்டு தங்கள் அறைக்கு சென்றார்கள். என்னதான் அவந்திகா மாதவியோடு பேசிக் கொண்டிருந்தாலும் அவளது நினைவுகள் எல்லாம் அரவிந்தை எப்படி குணப்படுத்துவது என்பதில்தான் இருந்தது. தன் அறைக்கு வந்ததும் நீண்ட நேரம் யோசித்துக் கொண்டே இருந்தாள்.
எப்படியும் மேனகாவிடமிருந்து உண்மையை வாங்க முடியாது என்பது அவளுக்கு புரிந்தது. இப்போது அவளுக்கு இருக்கும் ஒரே வழி நேத்ராதான். நேத்ராவிற்கு இவளை பிடிக்காததென்னவோ உண்மைதான். ஆனால் அவளுக்கு அரவிந்தை பிடிக்கும் தானே. தனக்காக இல்லை என்றாலும் அவள் அரவிந்திற்காக உதவி செய்ய வாய்ப்பிருக்கிறது என்று அவளுக்கு தோன்றியது. தன் போனை எடுத்து பார்த்தாள். அவளிடம் நேத்ராவின் பழைய நம்பர் தான் இருந்தது. நேத்ரா இப்போதும் அந்த நம்பரைத்தான் பயன்படுத்துகிறாளா என்பது அவந்திகாவிற்கு தெரியவில்லை. இருந்தாலும் முயற்சி செய்து பார்ப்பதில் தவறில்லையே. நேத்ராவிற்கு அழைத்தாள். முதல் முறை முழுமையாக ரிங் போனது. ஆனால் மறுபுறமிருந்து எந்த குரலும் கேட்கவில்லை. அதே நேரம் அவந்திகா தன் முயற்சியை கைவிடாமல் மீண்டும் முயற்சித்தாள். இந்த முறை முழுமையாக ரிங் போகாமல் போன் கட் செய்யப்பட்டது. ஆனால் அப்போதும் தளராத அவந்திகா மீண்டும் அழைத்தாள். இந்த முறை போன் அட்டெண்ட் செய்யப்பட்டது. ஹலோ, யார் பேசுறீங்க என்று மறுபுறமிருந்து நேத்ராவின் குரல் கேட்டது. நேத்ரா, நான் அவந்திகா பேசுறேன் என்றதும் மறுபுறமிருந்து ஒரு பெருத்த அமைதி. நேத்ராவிற்கு அவளை பிடிக்காது என்பதால் மீண்டும் போன் கட்டாகும் என்றுதான் அவந்திகா எதிர்பார்த்து காத்திருந்தாள். ஆனால் எதிர்பாராத விதமாக அவளுக்கு சில முணுமுணுப்பு சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து யூகிக்க கூடிய சில சத்தங்களும் கேட்டது. என்னதான் சத்தம் வெளியே வராமல் இருப்பதற்காக நேத்ரா தன் பல்லை கடித்துக் கொண்டிருந்தாலும் அவளுக்கு பின்னால் கேட்டுக்கொண்டிருந்த அந்த சத்தம் சந்தேகமே இல்லாமல் நேத்ரா இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை தெளிவாக விளக்கும் வகையில் இருந்தது. கொஞ்சம் திகைத்து போன அவந்திகா மிகவும் சத்தமான குரலில், நேத்ரா, நான் அரவிந்த பத்தி உன்கிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணும். நீ எப்போ ஃப்ரீயா இருக்கியோ மறக்காம எனக்கு கால் பண்ணு, நான் போனை கட் பண்றேன் என்று சொல்லி அழைப்பை துண்டித்தாள். சென்னையில் இருந்து வெகு தொலைவிற்கு அப்பால் சிம்லாவில் இருக்கும் ஒரு உல்லாச ஹோட்டலில் இருந்தாள் நேத்ரா. மெத்தைக்கு கீழே தரையெங்கும் ஆடைகளும் உள்ளாடைகளும் சிதறி கிடந்தது. மெத்தையில் இருந்த போர்வை கூட எங்கேயோ வீசப்பட்டிருந்தது. மிகவும் மங்கலான பார்வையில் நேத்ரா தனக்கு மேல் திடகாத்திரமாய் வீற்றிருந்த அந்த மனிதனை பார்த்தாள். அவள் இருந்த அந்த அறை மயக்க நிலையில் அவந்திகா சத்தமாக இந்த வார்த்தைகளை சொல்லும் வரை மறுமுனையில் அழைப்பில் இருப்பது இந்த உலகத்திலேயே அவள் அதிகம் வெறுக்கக்கூடிய அவந்திகா என்பதையே அவள் மறந்திருந்தாள். அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவந்திகா போனை கட் செய்த பிறகுதான் ஒரு நொடிக்கு முன்னால் என்ன நடந்தது என்பதே நேத்ராவிற்கு உரைத்தது. அவள் மெத்தையிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று நினைத்த போது அவளுக்கு மிகவும் ஆக்ரோஷமான ஒரு அசைவை அவளால் உணர முடிந்தது. அதைத் தொடர்ந்து அவளது தாடையை பிடித்து இழுத்த அந்த மனிதன், நேத்ரா, நான் எந்த மாதிரி பொண்ணுங்களை அதிகமா வெறுக்கிறேன் தெரியுமா என்றான். நேத்ரா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கவும், நான் கூட செக்ஷுவல் லவ்ல இருக்கேல, நீ வேற எதையாவது யோசிச்சுட்டு இருக்கிறத தான் நான் வெறுக்கிறேன். நீ இப்படி பண்றத பார்த்தா நான் ஒழுங்கா உன்னை திருப்தி படுத்தலையோ, வேகம் பத்தலையா என்ன என்று சொல்லி தன் வேகத்தை அதிகப்படுத்தினான். தன் கைகளை இறுக மூடியவள் உதட்டை அழுந்த கடித்து கொண்டாள். உண்மையில் வலியால் அவளுக்கு கத்த வேண்டும் என்று இருந்தது. ஆனால் அவள் இருந்த நிலையில் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. இறுதியாக அந்த மனிதன் தன் வேலையை முடித்துவிட்டு நேத்ராவை விட்டு விலகிய போது நேத்ரா கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கே சென்றிருந்தாள். வேகமாக காற்றை சுவாசித்து நின்றிருந்த தன் மூச்சை மீட்டெடுத்துக் கொண்டிருந்தாள். பாகம் 433. நேத்ராவை தன் பிடிக்குள் வைத்திருந்த அந்த மனிதன் அவளை விட்டு விலகியதும் தான் அவளால் சுவாசிக்கவே முடிந்தது. வேகமாக மூச்சை இழுத்துவிட்டு தன் உயிரை மீட்டெடுத்து கொண்டிருந்தாள். அவள் உடலின் ஒவ்வொரு பாகமும் கன்னி போய் கருத்திருந்தது. தன் பலத்தையெல்லாம் திரட்டி மெதுவாக மெத்தையிலிருந்து எழுந்து அமர்ந்து சுற்றி முற்றி பார்த்தாள். அந்த மெத்தையில் சற்று நேரத்திற்கு முன்னால் நடந்து முடிந்த அந்த சம்பவத்தின் தடயங்கள் தயங்காமல் வீற்றிருந்தன. அவளுக்கு கத்தி அழ வேண்டும் போல் இருந்தது. ஆனால் தன்னை நினைத்து சத்தமாக சிரித்து கொண்டாள். சில நொடிகள்தான். அதன் பின் நேத்ராவின் மனதில் இருந்த அனைத்து உணர்ச்சிகளும் ஒரு பெருமூச்சோடு வெளியேறியது. சிறிது நேரத்தில் குளியல் அறையில் கேட்டுக்கொண்டிருந்த தண்ணீர் ஓடும் சத்தம் நின்றது. இடுப்பில் ஒரு டவலை சுற்றி கொண்டு வெளியே வந்த அந்த மனிதன் தன் கண்ணில் தங்க சட்டகம் போட்ட ஒரு கண்ணாடியை அணிந்திருந்தான். உதட்டில் ஒரு மெல்லிய சிரிப்போடு நேத்ராவை பார்த்தவன், மிஸ் நேத்ரா, சும்மா சொல்லக்கூடாது, நீ ஒரு பக்கா பெட் கம்பானியன் தெரியுமா?
எப்பவும் நீ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ கொடுக்கற என்றான். இதை கேட்டதும் தன் பல்லை இறுக கடித்த நேத்ரா தன் நகங்களை கொண்டு தன் உள்ளங்கையை அழுத்தி பிடித்தாள். அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் கொடுத்த வலியை விட அவள் உடலில் ஏற்பட்ட வலி குறைவாகத்தான் இருந்தது. தன் ஆடைகளை மாற்றிக்கொண்டவன் கதவை நோக்கி சென்று கொண்டே, ஓகே நேத்ரா, நல்லா ரெஸ்ட் எடு. எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம 2 பேரும் டின்னருக்கு வெளியே போலாம் என்று சொல்லிவிட்டு அவன் வெளியே சென்றான். அவன் சென்ற பிறகுதான் நேத்ராவால் நிம்மதியாக மூச்சே விட முடிந்தது. எழுந்து குளிப்பதற்கு கூட செல்லாதவள் வேகமாக தன் போனை எடுத்து அவந்திகாவிற்கு போன் செய்தாள். அடுத்த நொடி போன் அட்டன் செய்யப்பட்டது. அவந்திகா கொஞ்சம் தயக்கமான குரலில், அப்போ நான் போன் பண்ணினப்போ என்று கேட்க நினைத்ததை முழுமையாக கேட்காமல் தயங்கி நின்றாள். நேத்ராவிற்கு கூச்ச உணர்வு அவளை உறையச் செய்வது போல் இருந்தது. ஆனாலும் தன் பிடிவாதத்திலிருந்து வளைந்து கொடுக்காதவள் கோபமான குரலில், இப்போ எதுக்கு போன் பண்ணுன என்றாள். அவந்திகாவும் வேறு எதை பற்றியும் பேசாமல், 9 வருஷத்துக்கு முன்ன சோல் ஃபைட்டர் எப்படி இறந்தார்னு எனக்கு தெரியணும் என்றாள். ஒரு நொடி அமைதியாக இருந்த நேத்ரா, எப்பவும் நடந்த உண்மைய உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு நான் அரவிந்த் அண்ணாக்கு சத்தியம் பண்ணிருக்கேன் என்றாள். ஒரு பெருமூச்சு விட்ட அவந்திகா, நேத்ரா, 9 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் உன் அண்ணனை நேர்ல பார்த்ததே இல்ல. அப்படி இருக்கையில நான் எப்படி அவனோட சாவுக்கு காரணமா இருக்க முடியும்? நீதான். அவந்திகா பேசிக்கொண்டே இருக்க, போதும், இதுக்குதான் நீ கால் பண்ணுனா நான் போனை வைக்கிறேன் என்றாள் நேத்ரா சத்தமான குரலில். நேத்ரா ப்ளீஸ், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. அரவிந்தோட நிலைமை இப்ப ரொம்ப சீரியஸா இருக்கு. அவர் இப்போ இன்சோம்னியாவால கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. 9 வருஷத்துக்கு முன்ன உங்க அண்ணனுக்கு நடந்ததை நினைச்சு தினம் குற்ற உணர்வுல செத்துட்டு இருக்காரு என்று அவந்திகா சத்தமாகவும் பதற்றமாகவும் சொல்லவும் நேத்ரா போனை கட் செய்யாமல் இருந்தாள். நேத்ரா போனை கட் செய்யவில்லை என்று தெரிந்ததும் அவந்திகா தொடர்ந்து பேச ஆரம்பித்தாள். நேத்ரா, இப்ப மட்டும் அரவிந்தோட இந்த தூக்கமின்மை நோய சரி செய்யலனா அது அவரோட உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காரு என்றாள். நேத்ராவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. நேத்ரா, நீ என்னத்தான் வெறுக்கிற, ஆனா அத்தை மேலையும் அரவிந்த் மேலையும் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். பிளீஸ், அரவிந்துக்காக நீ என்கிட்ட உண்மைய சொல்லு. என்கிட்ட சொல்லலனாலும் சைக்காட்ரிஸ்ட் கிட்டயாச்சும் சொல்லு. அரவிந்த குணப்படுத்த நீ சொல்ல போற விஷயம் அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளீஸ் நேத்ரா, நான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன் என்று மிகவும் தொய்ந்து போன குரலில் கேட்ட அவந்திகா நேத்ராவின் பதிலுக்காக காத்திருந்தாள். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின் தன் மௌனம் கலைந்த நேத்ரா, நான் இப்போ சென்னையில இல்ல, நாளைக்கு நான் சென்னைக்கு வந்து சைக்காட்ரிஸ்ட பார்க்க வரேன் என்றாள். அவந்திகாவிற்கு இப்போதுதான் பெரும் நிம்மதியாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் நேத்ரா என்று சொன்னவள் போனை கட் செய்துவிட்டு மெத்தையில் படுத்தாள். அவள் தோளில் இருந்த பாரம் கொஞ்சம் குறைந்தது போல் இருந்தது. இறுதியாக சிக்கலை தீர்க்க அவளுக்கு ஒரு வழி கிடைத்து விட்டது. இறுதியாக 9 வருடத்திற்கு முன் அப்படி என்னதான் நடந்தது என்று தெரிந்து கொள்ள போகிறாள். அவந்திகா நிம்மதியாக கண்ணை மூடினாள். அவள் அரை தூக்கத்தில் இருக்கும் போது யாரோ வந்து அரை கதவை திறக்கும் சத்தம் கேட்டது. அவந்திகா கண்களை திறந்து பார்த்தாள். அரவிந்தான் உள்ளே வந்து ஆடை மாற்றிக் கொண்டிருந்தான். அவன் நடையில் ஒரு நிதானமின்றி தள்ளாடி கொண்டிருந்தான். அத்தோடு ஆல்கஹால் வாசம் வேறு அந்த அறையை நிறைத்தது. அவன் குடித்திருக்கிறான் என்பது அவந்திகாவிற்கு நன்றாக தெரிந்தது. தன் ஆடையை மாற்றிய அரவிந்த் சிறிது நேரம் அதே இடத்திலேயே நின்று அவந்திகாவையே பார்த்து கொண்டிருந்தான். அவந்திகா தூங்கிவிட்டாளா இல்லையா என்பதைத்தான் அவன் பார்க்கிறான் என்பதை புரிந்து கொண்டவள் கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே சிலை போல் படுத்திருந்தாள். இருளிலும் அவன் இருந்த போதையிலும் அவந்திகா தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறாள் என்று நினைத்த அரவிந்த் மெதுவாக அந்த அறையின் மூலையில் இருந்த கபோர்டிற்கு சென்றான். அங்கு இருந்த தூக்க மாத்திரை பாட்டிலை கையில் எடுத்தவன் முதலில் அதிலிருந்து ஒரு மாத்திரையை எடுத்தான். அந்த மாத்திரையோடு ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துவது போல் சிறிது நேரம் அந்த மாத்திரையையே பார்த்து கொண்டிருந்தான்.
பின் மற்றொரு மாத்திரையை எடுத்து இரண்டையும் வாய்க்குள் போட்டு விழுங்கினான். அதன் பிறகு தள்ளாடியபடியே வந்து மெத்தையில் சரிந்து விழுந்தான். சற்று நேரத்திற்கு எல்லாம் அவனது மூச்சுக்காற்று சீரானது. அவன் தூங்கிவிட்டான் என்பதை உறுதி செய்து கொண்ட பின்தான் அவந்திகாவிற்கு நிம்மதியாக இருந்தது. அவளும் தன் கண்களை மூடி தூங்க ஆரம்பித்தாள். நடுராத்திரியில் எழுந்த அரவிந்த் எழுந்து வாஷ்ரூமிற்கு சென்று விட்டு வந்து கண்களை மூடி படுத்தான். அவன் தூங்கவில்லை என்பது அவன் அருகே இருந்த அவந்திகாவிற்கு தெரிந்தது. 2 தூக்க மாத்திரைகள் அவனுக்கு 2 மணி நேர தூக்கத்தை மட்டும்தான் கொடுக்க முடிந்திருந்தது. அதன் பிறகு அவளும் தூங்காமல் அரவிந்தோடு சேர்ந்து விழித்திருந்தாள். மெல்ல மெல்ல வெளிச்சம் வர துவங்கியது. அரவிந்த் எப்போதும் போல் எழுந்து முகம் கழுவி ஜாகிங் செல்ல தயாராகி கீழே வந்தான். கிச்சனில் மாதவி அரவிந்திற்காக சூப் வைத்துக் கொண்டிருந்தாள். அரவிந்தை பார்த்ததும் தன் புருவத்தை உயர்த்தி அவன் அருகே வந்த மாதவி, அரவிந்த், ஏன்பா இவ்ளோ சீக்கிரமே எழுந்துட்ட? நைட்டு நீ தூங்குனியா இல்லையா என்றாள் கவலையான குரலில். லேசாக தன் உதட்டோரம் புன்னகையை வரவழைத்துக் கொண்ட அரவிந்த், நான் நல்லாத்தாமா தூங்குனேன், எனக்கு ஒன்னும் இல்ல, இப்போல்லாம் நான் நார்மலா தான் இருக்கேன் என்றான் நிதானமான குரலில். மாதவிக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டதும் தான் நிம்மதியாக இருந்தது. அப்போ ஓகேப்பா, நீ எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சிட்டு வா, நான் சூப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்றாள். அரவிந்தும் வெளியே கார்டனிற்கு சென்று 3 ரவுண்டு ஓடியவன் நிமிர்ந்து பார்த்தபோது அங்கிருக்கும் அனைத்தும் அவனுக்கு 2ஆக தெரிய ஆரம்பித்தது. தன்னை நிதானப்படுத்திக் கொள்ள அருகில் இருந்த மரத்தை அவன் தொட முயற்சித்த போது அந்த மரமும் 2ஆக தெரிய ஆரம்பித்தது. மிகவும் சிரமப்பட்டு அந்த மரத்தை பிடித்து தன் தலையை ஆட்டியவன் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் நின்றான். அதன் பிறகு கொஞ்சம் நிதானத்திற்கு வந்தவன் வீட்டிற்குள் சென்றான். இவ்வளவு நேரமும் அவன் செய்த அனைத்தையும் மேலே இருந்து அவந்திகா பார்த்து கொண்டிருந்தாள் என்பதை அரவிந்த் கவனிக்கவில்லை. மேலோட்டமாக பார்த்தால் நிச்சயமாக அரவிந்திற்கு உடல்நிலை சரியில்லை என்று யாரும் நம்பக்கூட மாட்டார்கள். அவனுடைய நிறம் முன்பு போலவே பொலிவாக இருந்தது. அவன் சிறந்த மனநிலையில் இருந்தான். அவன் தூங்கினானா என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவனது சுய கட்டுப்பாடு சரியாக இருந்தது. சுற்றி ஆட்கள் இல்லாத போது மட்டும்தான் அவன் தன் பலவீனத்தை வெளிக்காட்டிக் கொள்வான். இதையெல்லாம் யோசித்த அவந்திகா தன் கைகளை இறுக மூடிக்கொண்டாள். அரவிந்த் ஒவ்வொரு முறையும் இப்படி நடந்து கொள்ளும் போதெல்லாம் அவந்திகாவிற்கு கஷ்டமாக இருந்தது. அவளுடைய வலி இன்னும் அதிகரித்தது. முந்தைய நாள் இரவு வேண்டுமென்றேதான் அவள் விழித்திருந்தாள். விடியும் வரை அசையாமல் அப்படியே படுத்து கிடந்தாள். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஏதோ பல யுகங்கள் போல் இருந்தது. தூங்காமல் படுத்திருந்தது மிகவும் பயங்கரமான உணர்வாகத்தான் இருந்தது. அவள் ஒரு நாள் இரவு மட்டும்தான் தூங்காமல் விழித்திருக்கிறாள். ஆனால் அரவிந்த் மாத கணக்கில் தூங்காமல் விழித்திருக்கிறான். எப்படி அவனால் இப்படி இருக்க முடிகிறது என்பது அவந்திகாவிற்கு தெரியவில்லை. மாலை 5 மணிக்கு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் நேத்ராவை சந்திப்பதற்கு அவந்திகா ஏற்பாடு செய்திருந்தாள். 4 மணிக்கே சென்று 2 மணி நேரம் காத்து கொண்டிருந்தாள். ஆனால் நேத்ரா வருவதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் சைக்காட்ரிஸ்டும், எனக்கு தெரிஞ்சு மிஸ் நேத்ரா வரவேண்டான்னு முடிவெடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்றார். அவந்திகா தன் கைகளை இறுக்கமாக மூடினாள். அவளுக்கு தெரியும் நேத்ராவிற்கு அவளை சுத்தமாக பிடிக்காது. அதனால் நேத்ரா என்ன வேண்டுமானாலும் செய்வாள். உண்மையில் இந்த முறை நேத்ராவிடம் உதவி கேட்டது சற்று அதிகமானதுதான் என்பது அவந்திகாவிற்கு தெரியும். ஒருவேளை நேத்ரா வரமாட்டாளோ என்று நினைத்தவள் தன் போனை எடுத்து நேத்ராவிற்கு அழைப்பு விடுத்தாள். மறுபுறம் போன் அட்டன் செய்யப்பட்ட மறுநொடி, நேத்ரா, நீ எங்க இருக்க என்றாள் அவந்திகா. மறுபுறம், நானும் அதத்தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், நேத்ரா எங்க போயிட்டா என்று நக்கலாக சிரித்தபடி ஒரு ஆண் குரல் கேட்டது. கொஞ்சம் அதிர்ந்து போன அவந்திகா, நீ யாரு என்று கேட்கவும், அவளை பொறுத்த வரைக்கும் நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் என்றான் அதே நக்கலான குரலில். அவந்திகாவின் கண்கள் விரிந்தது. நேத்ரா எங்க என்றாள் கோபமான குரலில். எனக்கும் அவ எங்க போனான்னு தெரியல என்று நிதானமான குரலில் அவளுக்கு பதில் கிடைத்தது. அது எப்படி, அவளோட போன் உன்கிட்ட இருக்கு, அவ எங்க போனான்னு எப்படி உனக்கு தெரியாம இருக்கும் என்றாள் அவந்திகா கோபமாக. இன்னைக்கு காலையில எதுவும் சொல்லாம அவ ஓடி போயிட்டா என்றது அந்த ஆண் குரல். என்னது, ஓடி போயிட்டாளா
என்று அதிர்ந்து போன அவந்திகா அடுத்து பேச வாய் திறந்த நேரம் யாரோ அவளை நோக்கி வரும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள். நேத்ராதான் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். அவந்திகாவின் முகத்தில் பெரும் நிம்மதி தோன்றியது. அதற்கு மேல் அவள் அந்த போனில் என்ன பேச வேண்டி இருக்கிறது? போனை கட் செய்தாள். வேக எட்டுகளில் அவந்திகாவை நோக்கி வந்த நேத்ரா, நான் ஏர்போர்ட்ல இருந்து வரேன், அதான் லேட் ஆகிருச்சு என்றாள். புரிகிறது என்று தலையசைத்த அவந்திகா சைக்காட்ரிஸ்ட் ஆபீஸை சுட்டி காட்டி, என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லனா நீ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட சொல்லு, அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாதான் அவரால் அரவிந்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் என்றாள். எந்த பதிலும் சொல்லாமல் நேத்ரா நேராக சைக்காட்ரிஸ்ட் அறைக்கு சென்றாள். இங்கு அறைக்கு வெளியே அமர்ந்திருந்த அவந்திகாவிற்கு நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. 9 வருடங்களுக்கு முன்பு என்ன நடந்தது, சோல் ஃபைட்டர் எப்படி இறந்தான் என்பதை தெரிந்து கொள்ள அவள் துடித்துக் கொண்டிருந்தாள்தான். ஆனால் என்ன செய்ய, இப்போது அவள் தன் துடிப்பை கட்டுப்படுத்திதான் ஆக வேண்டும். நீண்ட நேரம் அவள் வெளியிலேயே அமர்ந்திருந்தாள். இறுதியாக அந்த கதவு திறக்கப்பட்டது. நேத்ரா வெளியே வருவதை பார்த்த அவந்திகா வேகமாக எழுந்து கதவின் அருகே ஓடினாள். ஒருவித தவிப்போடு நேத்ராவின் முகத்தை பார்த்தவள், நேத்ரா என்னாச்சு, டாக்டர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா என்றாள். அவள் கேட்டதற்கு எந்த பதிலும் சொல்லாத நேத்ரா, நீயும் உள்ளவா என்று சொல்லவும் கேள்வியோடு அவளை பார்த்த அவந்திகா எதுவும் பேசாமல் அவளை பின்தொடர்ந்து சைக்காட்ரிஸ்ட் அறைக்குள் சென்றாள். அவந்திகாவை கூர்ந்து பார்த்து தன் கண்ணாடியை சரி செய்த சைக்காட்ரிஸ்ட் தன் முன்னிருந்த நாற்காலியை காட்டி, உட்காருங்க மிஸ்ஸஸ் அரவிந்த் என்றார். டாக்டர் என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா என்று அவந்திகா கேட்கவும், கண்டுபிடிச்சிட்டோம் என்று டாக்டரிடமிருந்து பதில் வந்தது. ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்ட அவந்திகா, டாக்டர் அப்போ அரவிந்த கியூர் பண்ணிரலாம் தானே என்றாள் ஆர்வமாக. எந்த பதிலும் சொல்லாத சைக்காட்ரிஸ்ட் ஒரு தயக்கத்தோடு நேத்ராவை ஒரு முறை பார்த்தவர், நான் கொஞ்சம் வெளியே போறேன், நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றார். டாக்டர் வெளியே செல்வதை குழப்பமாக பார்த்த அவந்திகா தன் எதிரே இருந்த நேத்ராவை பார்த்தாள். அவள் முகத்தில் கோபம் தெளிவாக தெரிந்தது. அத்தோடு அவள் மிகவும் அழுத்தத்தோடு அமர்ந்திருப்பது போல தெரிந்தது. அவள் சிம்லாவிலிருந்து நேரடியாக வந்திருந்ததால் அவள் அணிந்திருந்த ஆடைகள் அனைத்தும் அவள் ஒரு குளிர் பிரதேசத்தில் இருந்து வந்திருக்கிறாள் என்பதை தெளிவாக காட்டிக் கொண்டிருந்தது. அவள் முகம் பதற்றமாகவும் ஒருவித தீவிரத்தோடும் இருந்தது. அவந்திகாவிற்கு இந்த நேத்ரா புதுமையான பெண்ணாகத்தான் தெரிந்தாள். யாரிடமும் சத்தமாக பேசக்கூட அச்சப்படும். யாராவது ஒரு வார்த்தை அதட்டி பேசினாலும் முகம் சிவந்து கண்ணீர் விடும் பலகீனமான நேத்ராதான் அவந்திகாவின் நினைவில் தோன்றினாள். இந்த யோசனை தோன்றிய போதே எப்படி இப்படி ஒரு பலகீனமான பெண்ணால் வெளிநாட்டிற்கு சென்று தனியாக படித்திருக்க முடியும் என்ற கேள்வியும் அவளுக்குள் தோன்றியது. பாகம் 434. நான் கொஞ்சம் வெளியே போறேன், நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருங்க என்று சொல்லிவிட்டு சைக்காட்ரிஸ்ட் அந்த அறையை விட்டு வெளியே சென்றதும் அவந்திகா நேத்ராவையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். இதுவரை வெறும் நேத்ராவாக மட்டும் பார்த்து பழகியவளை இப்போது சோல் ஃபைட்டரின் தங்கையாக பார்ப்பதும் அவந்திகாவிற்கு அவள் மனதில் பல கேள்விகளை தோற்றுவித்துக் கொண்டிருந்தது. அதே நேரம் நேத்ராவும் அவந்திகாவைத்தான் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். இருவரும் ஒருவருக்கொருவர் ஒரு வார்த்தை கூட பேசிக் கொள்ளாமல் ஏதோ இன்றுதான் முதலில் பார்த்து கொள்பவர்கள் போல் பார்த்து கொண்டிருந்தார்கள். இறுதியாக தன் மௌனத்தை உடைத்த நேத்ரா, அவந்திகா 9 வருஷத்துக்கு முன்ன என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீ ஆசைப்படுறியா என்றாள். அவந்திகாவின் கண்கள் விரிந்தது. நீ என்கிட்ட அந்த உண்மையை சொல்ல தயாரா இருக்கியா என்றாள். ஆச்சரியமாக நேத்ரா மௌனமாக தலையசைக்கவும் அவந்திகா முன்பை விட இப்போது உன்னிப்பாக நேத்ராவை பார்க்க ஆரம்பித்தாள். இந்த உண்மை, இதைத்தானே அவந்திகா இத்தனை நாட்களாக தேடிக்கொண்டிருக்கிறாள். இந்த உண்மையை கண்டுபிடிக்க அவந்திகா இன்னும் பல முயற்சிகள் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்க, அவள் எதிர்பாராத நேரத்தில் அந்த உண்மை தெரிய போகிறது என்றதும் அவள் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவளது மூச்சுக்காற்று வேகமானது. அவள் முகத்தில் தெரிந்த பயத்தையும் பதற்றத்தையும் பார்த்த நேத்ராவிற்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. லேசாக அவந்திகாவை பார்த்து புன்னகைத்தவள், அவந்திகா, இந்த உண்மை தெரிஞ்சா நீ ரொம்பவே வருத்தப்படுவ, பரவாயில்லையா என்றாள். அவந்திகா அதிர்ச்சியாக நேத்ராவையே பார்த்து கொண்டிருக்க
நேத்ரா பேச ஆரம்பித்தாள். அவந்திகா, இந்த உலகத்திலேயே நான் அதிகம் வெறுக்கிறது ஒன்னத்தான். அதே நேரம் ஒன்ன மாதிரி இருக்க முடியலையேன்னு எனக்கு உன் மேல எவ்ளோ பொறாம தெரியுமா என்றாள். அவந்திகா முகம் சுளித்து அவளை பார்த்து கொண்டிருந்தாள். என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான 2 பேருமே உனக்கு அவங்களோட உயிரை விட அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க என்றாள். அவந்திகாவின் கண்களில் பெருத்த வியப்பு தோன்றியது. அவளுக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. அவந்திகா பதில் சொல்ல வேண்டும் என்று நேத்ராவும் எதிர்பார்க்கவில்லை. அவந்திகா, இத்தனை நாளா அரவிந்தண்ணா இந்த உண்மைய உன்கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு காரணமும் அது உன்னை கஷ்டப்படுத்துங்கிறதால தான். இப்ப சொல்லு, இதுக்கு மேலையும் நீ அந்த உண்மைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா என்ன என்று நேத்ரா கேள்வியோடு நிறுத்தவும் தலையை குனிந்து கொண்டிருந்த அவந்திகா இப்போது நேத்ராவை நிமிர்ந்து பார்த்து, அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, 9 வருஷத்துக்கு முன்ன என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லு என்றாள் அவந்திகா. தன் கைகள் 2ஐயும் விரித்த நேத்ரா, அப்போ ஓகே, நான் சொல்றேன். ஆனா நீ இதையெல்லாம் கேட்டு ரொம்ப வருத்தப்படுவ என்று பூடகமாக சொல்ல ஆரம்பித்தாள். அவந்திகா, 9 வருஷத்துக்கு முன்ன நீ எங்க அண்ணன் நேசன், அதாவது உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சோல் ஃபைட்டர், அப்புறம் அரவிந்தண்ணா எல்லாரும் ஆன்லைன்ல மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒன்னா கேம் விளையாடிட்டு இருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ தினம் எங்க அண்ணன் உன்னை பத்தி தான் வீட்டுல பேசிட்டு இருப்பான். சிறு வயதில் நேத்ராவிற்கு அவ்வளவு தைரியம் இருக்காது. அவள் எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டிருப்பாள். அவள் எப்போதெல்லாம் பயப்படுகிறாளோ அப்போதெல்லாம் அவளுடைய அண்ணன் அவளை தியாவோடு ஒப்பிட்டு திட்டிக் கொண்டிருப்பான். நேத்ரா, ஏன் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க? தியாவும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணுதான். உங்க 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசுதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி இருக்க என்று கடிந்து கொள்வான். நேத்ராவிற்கு தன் அண்ணன் அனைத்தையும் தன் நலனிற்காகத்தான் சொல்கிறான் என்பது புரிந்துதான் இருந்தது. ஆனாலும் முகம் தெரியாத அந்த தியாவின் மீது கோபப்படாமல் அவளால் இருக்க முடியவில்லை. சிறு வயதிலேயே நேத்ரா தன் தாய் தந்தை இருவரையும் இழந்து விட்டாள். அவளுக்கு இருந்த ஒரே உறவு அவளது அண்ணன் மட்டும்தான். அவளது அண்ணனுக்கும் அப்போது 18 வயதுதான் ஆகியிருந்தது. அவளை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவன் இரவு பகலாக வேலை செய்து கொண்டிருந்தான். ஆரம்பத்தில் அவன் கேம் விளையாடினால் காசு கிடைக்கிறது என்பதற்காகத்தான் கேம் விளையாட ஆரம்பித்தான். நாளடைவில் கேம் விளையாடுவது அவனுடைய விருப்பமான செயலாக மாறிவிட்டது. இப்படி அவன் இரவு பகலாக வீட்டில் இல்லாமல் வேலை கேம் என்று சுற்றி கொண்டிருப்பதால் நேத்ரா எல்லா நேரமும் அவனை எதிர்பார்த்திருக்க கூடாது என்று அவளை அவள்தான் பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பான். சில முறை அவன் கேம் விளையாடும் போது அவளையும் தன் அருகே அமர்த்தி, தியாவை பாத்தியா, கொஞ்சம் கூட பயம் இல்லாம எப்படி பேசுறா பாரு என்று சொல்லிக் கொண்டிருப்பான். நாளடைவில் அவன் வீட்டில் பேசுவது அனைத்தும் தியாவை பற்றியதாக மாறியது. நீ தியாவை பார்த்து கத்துக்கோ, இந்த இடத்துல தியா இருந்திருந்தா அவ இப்படி பேசியிருப்பா, தியா தியா என்று அனைத்திலும் அவனுக்கு தியாதான் தோன்றினாள். தன் அண்ணன் தியாவை காதலிக்கிறான் என்பது நேத்ராவிற்கும் புரிந்தது. ஒரு நாள் இருவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது நேத்ரா தனக்கு வெண்டைக்காய் பிடிக்காது என்று ஒதுக்கி வைத்தாள். ஆனால் அதை எடுத்து அவள் தட்டில் வைத்த சோல் ஃபைட்டர், நேத்ரா, தியாவுக்கு வெண்டைக்கானா ரொம்பவே பிடிக்கும், அவ இதெல்லாம் சாப்பிடுறதாலதான் அவ்வளோ புத்திசாலியா இருக்கா, நீயும் இதெல்லாம் சாப்பிட்டு அவள மாதிரி மாறணும் என்றான். அவ்வளவுதான். எதற்கும் கோபம் வராத நேத்ராவிற்கே கோபம் வந்துவிட்டது. சாப்பிடாமல் அப்படியே தன் தட்டை வைத்துவிட்டு எழுந்தவள், அண்ணா, நீ அந்த தியாவ அவ்வளோ லவ் பண்றேனா? போய் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வா. அவ எனக்கு அண்ணியா வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும், எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கட்டும். நான் கேக்குறேன், அதை விட்டுட்டு சும்மா தியா தியான்னு புலம்பிட்டு இருக்காத என்றாள் கோபமாக. அதிர்ந்து போய் சாப்பிடாமல் எழுந்த சோல் ஃபைட்டர் நேத்ராவையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான். பின்பு, யார் அவளை காதலிக்கிறது? இல்ல, நான் ஒன்னும் அவளை காதலிக்கல என்று சொன்னவன் சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு விரக்தியான சிரிப்போடு,
என்னால எப்படி தியாவை காதலிக்க முடியும் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான். அவன் சொன்னதன் பொருள் நேத்ராவிற்கு சிறிது நாட்களுக்கு பிறகுதான் புரிந்தது. தியாவும் தன் அண்ணனின் நெருங்கிய நண்பன் அரவிந்தும் காதலிக்கிறார்கள் என்று அவள் அப்போதுதான் தெரிந்து கொண்டாள். அதற்கும் சிறிது நாட்களுக்கு பின் அவளது அண்ணன் ஒரு பைத்தியம் போல் மாறினான். யாரிடமும் அதிகம் பேசாமல் எப்போதும் தனிமையில் இருக்க ஆரம்பித்தான். அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு காணாமல் போயிருந்தது. அதிலும் அவன் தியாவை முற்றிலுமாக தவிர்த்தான். அதற்கு முன்பு வரை காலையிலிருந்து எவ்வளவு கடினமான வேலை செய்திருந்தாலும் விளையாடும் போதும் அவன் முகம் பிரகாசமாக இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு அவன் விளையாடும் போதுதான் மிக சோர்வாக இருப்பது போல் இருந்தது. இப்படி ஒரு நாளில்தான் அரவிந்த் முதலாக அவர்களது வீட்டிற்கு வந்தான். நேத்ரா அன்றுதான் அவனை முதலில் பார்த்தாள். உயரமாக அழகான ஒரு இளைஞன் அவளது அண்ணனின் நண்பன், அந்த தியாவின் காதலன் என்பது அவளுக்கு அப்போதுதான் தெரிந்தது. அதன் பிறகு அரவிந்த் தன் அண்ணனிடம் என்ன சொன்னான் என்பது அவளுக்கு தெரியாது. ஆனால் அதன் பிறகு சோல் ஃபைட்டர் முன்பு போல் சுறுசுறுப்பாக மாறினான். அதன் பிறகு அரவிந்தும் அவர்கள் வீட்டிற்கு அடிக்கடி வர ஆரம்பித்தான். அவர்கள் இருவரும் வெளி உலகத்தில் யாருடனும் பேசாமல் விரைப்பாக திரிந்தாலும் தங்களுக்குள் பயங்கரமாக பேசிக்கொள்வதும் சிரித்துக் கொள்வதுமாகத்தான் இருந்தார்கள். அவர்களது பேச்சு பெரும்பான்மையான நேரம் தியாவை பற்றியதாகத்தான் இருக்கும். அந்த ஒரு நாளிற்கு முன்பு வரை அனைத்தும் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது. இதையெல்லாம் அவந்திகாவிடம் சொல்லி முடித்த நேத்ரா ஒரு பெருமூச்சு விட்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். அவந்திகாவும் அவளாகவே பேசட்டும் என்று அமைதியாகவும் அதே நேரம் பதற்றத்தோடும் காத்து கொண்டிருந்தாள். அவந்திகாவை கூர்ந்து பார்த்த நேத்ரா, அவந்திகா, ஒரு நாள் காம்படிஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு கேமிங் டீம் ஆரம்பிக்கணும், அந்த கேமிங்கவே உங்க ப்ரொஃபஷனா மாத்தணும்னு சொன்ன, ஞாபகம் இருக்கா என்றாள். அவந்திகா யோசித்து பார்த்தாள். அவள்தான் அந்த ஐடியாவை சொன்னாள். ஆனால் அதற்கும் நேத்ராவின் அண்ணன் இறந்ததற்கும் தொடர்பிருக்கும் என்று யோசித்த போதே அவள் முகம் கலவரமாக மாறியது. அவளை பார்த்து சத்தமாக சிரித்த நேத்ரா, அவந்திகா, ஒரு பணக்கார வீட்டோட செல்ல பொண்ணா இருந்துட்டு நீ என்ன வேணும்னாலும் சொல்லிரலாம். ஆனா நீ சொன்ன ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கையவே எப்படி புரட்டி போட்டுருச்சு தெரியுமா? நீ கேமிங் டீம் ஆரம்பிக்கணும்னு சொன்னதால எங்க அண்ணன் அவன் பார்த்துட்டு இருந்த வேலைய விட்டான். அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் அரவிந்தண்ணா அவ்வளோ பெரிய குடும்பத்தை விட்டுட்டு வந்தாரு என்றாள். இதை கேட்டதும் தன்னை அறியாமல் அவந்திகாவின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. ஒரு அபிஷியல் கேமிங் டீம் ஆரம்பிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. ஆர்டி டீமை ஆரம்பித்த போது அதற்கான வேலைகள் அனைத்தையும் அவளுடன் இருந்து பார்த்திருந்ததால் அது எவ்வளவு கடினமான வேலை என்பது அவளுக்கு புரிந்திருந்தது. அதுவும் 18 வயதில் கையில் பணம் இல்லாமல் அரவிந்தும் சோல் ஃபைட்டரும் ஒரு டீமை ஆரம்பிப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை அவந்திகா இப்போதுதான் யோசித்து பார்த்தாள். அவந்திகா, நீ அப்போ சென்னையில இல்ல, சோ உனக்கு இத பத்தி எதுவும் தெரியல. ஆனா நான் எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்தேன். அரவிந்தண்ணா மாதிரி ஒரு வைராக்கியமான ஆளு தன்னோட மானத்தை விட்டு எத்தனை பேர்கிட்ட கை கட்டி நின்று பாரு தெரியுமா? ஸ்பான்சர் பிடிக்கிறதுக்காக எத்தனை ஆபீஸ் ஏறி இறங்கிருப்பாரு தெரியுமா என்றாள் கோபமாக. அவந்திகா யோசித்து பார்த்தாள். நேத்ரா சொல்வது உண்மைதான். இப்போது ஒரு டீமை ஆரம்பிப்பது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. இன்று வரை இந்த ஸ்போர்ட்ஸை பற்றி மக்களுக்கு பெரிதாக எதுவும் தெரிந்திருக்கவில்லை. பலர் இதை ஒரு நேர விரயமாகத்தான் நினைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது 9 வருடத்திற்கு முன் இதை பற்றி கேட்கவா வேண்டும்? நேத்ரா தொடர்ந்து பேச ஆரம்பித்தாள். என்னோட அண்ணனும் அரவிந்த் அண்ணாவும் எத்தனையோ இன்வெஸ்டர்ஸோட ஆபீஸ் வாசல்ல கிடையா கிடந்திருக்காங்க. கேமிங்னா என்ன? கேமிங்க்கும் காம்படிஷன் டீமுக்கும் என்ன வித்தியாசம்? மத்த நாட்டுல எல்லாம் இந்த கேமிங் எப்படி இருக்குன்னு எத்தனையோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டி இருந்துச்சு என்று சொன்ன நேத்ராவின் கண்களில் நீர் கோர்த்தது. அவள் நினைவுகளில் மூழ்கிவிட்டவள் போல் தெரிந்தாள். ஆரம்பத்திலிருந்தே என்கிட்டயும் என் அண்ணன் கிட்டையும் சேமிப்புன்னு எதுவும் இருந்ததில்ல. அப்படி இருக்கும்போது அரவிந்தண்ணா கூட வேற இந்த டீம் ஆரம்பிக்கிறது சம்பந்தமா என் அண்ணன் அலைஞ்சிட்டு இருந்ததால எங்க வீட்ல சாப்பாட்டுக்கே கஷ்டமாகிருச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு.
என்னோட ஸ்கூல் நோட்புக் வாங்க 50 ரூபாய் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. ஆனா எங்க அண்ணனால அந்த 50 ரூபாய் கூட கொடுக்க முடியல. ஒரு புறம் சோல் ஃபைட்டர் தன்னையும் தன் தங்கையையும் காப்பாற்றுவதற்காக சம்பாதிக்க வேண்டி இருந்தது. மறுபுறம் அரவிந்தும் அவன் வீட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டிருந்தான். அவன் கையில் ஒரு பைசா பணம் இல்லை. இப்படி ஒரு கடினமான சூழ்நிலையிலும் அரவிந்தும் சோல் ஃபைட்டரும் இந்த கேமிங் டீம் ஆரம்பிக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று ஒரு நாளும் நினைத்ததில்லை. இதை கேட்க கேட்க அவந்திகா தன் கை முஷ்டிகளை இறுக்கமாக மூடிக்கொண்டிருந்தாள். அவளது ஒரு வார்த்தை இருவரது வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டிருக்கிறது என்பது அவளுக்கு இப்போதுதான் புரிந்தது. அவளுக்குள் ஒரு குற்ற உணர்வு தோன்ற ஆரம்பித்தது. அந்த நேரத்துல நான் எங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டேன். ஏன் நீ ஒரு வேலைக்கு போறதில்ல, நம்ம கிட்ட சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல, இப்போ இந்த டீம் எல்லாம் தேவையான்னு பயங்கரமா சண்டை போட்டேன். ஆனா என் அண்ணன் அத பத்தி கவலைப்படல. அவனோட கவனம் எல்லாம் அந்த கேமிங் டீம் உருவாக்குறதுல தான் இருந்துச்சு. ஒரு வழியா எங்க அண்ணனும் அரவிந்த் அண்ணனும் கஷ்டப்பட்டு ஒரு கேமிங் டீமை ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேர் முகத்திலையும் இருந்த சந்தோஷத்தை பார்த்த அப்புறம்தான் பணம் காசால கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. உண்மையிலேயே எனக்கு இந்த கேமிங் பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. ஏன் அந்த கேமிங்ல நீங்க இப்படி பைத்தியமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க அண்ணனும் அரவிந்த் அண்ணனும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க சந்தோஷமே எனக்கும் சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அரவிந்த் அண்ணாவும் வீட்டை விட்டு வந்து எங்கள மாதிரியே ஒரு குட்டி வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தாங்க. எனக்கு இன்னும் அந்த நாள் கண்ணுக்குள்ளவே இருக்கு. கேமிங் டீம் ஆரம்பிச்ச அந்த நாள் நைட் எங்க அண்ணனும் அரவிந்த் அண்ணாவும் விடிய விடிய தூங்காம அவங்க டீமை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குள்ளேயும் பெரிய கனவு இருந்துச்சு என்றாள் நேத்ரா. பாகம் 435. அந்த டீம் ஆரம்பிச்ச அன்னைக்கு நைட் என் அண்ணனும் அரவிந்த் அண்ணனும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா? அவங்க சந்தோஷத்தை பார்த்து நானும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். ஆனா என்று சொல்லி நிறுத்திய நேத்ரா அவந்திகாவை கொலை வெறியோடு பார்த்தாள். அவள் கண்கள் சிவந்திருந்தது. ஆனா கொஞ்சம் கூட நீ யோசிக்காம நீ இந்த டீம்ல ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்ட என்று சொன்னவள் தன் கைகளை இறுக மூடி தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள். அவந்திகாவிற்கு இப்போதே அவள் மீது எந்த தவறும் இல்லை என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது. அந்த நேரத்தில் அவளது 2 கைகளிலும் அடிபட்டு அவளால் அவள் கைகளை சுத்தமாக அசைக்க முடியாத நிலையில் இருந்தாள். அதனால்தான் அவள் ராஜனுக்கு போன் செய்து இனி அவளால் வீடியோ கேம் விளையாட முடியாது என்று சொல்லி இருந்தாள். ஆனால் அவள் விளையாட முடியாது என்று சொன்னதற்கும் சோல் ஃபைட்டருக்கு ஆக்சிடென்ட் ஆனதற்கும் என்ன சம்பந்தம் என்று அவந்திகாவிற்கு புரியவில்லை. அவந்திகா, அந்த கேமிங் டீமை உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? அப்படி தெரிஞ்சிருந்தா நீ அப்படி விளையாடி இருப்பியா என்ன? எப்படி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம நீ ஒரு டீமை ஆரம்பிக்கணும்னு சொன்னியோ அதே மாதிரி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம டீம்ல இருந்து விலகுறேன்னு சொல்லிட்ட. ஆனா உன்னோட இந்த விளையாட்டுக்கும் ஆடம்பரத்துக்கும் மத்தவங்க கொடுத்த விலை உனக்கு தெரியாது. நீ இந்த டீமை ஆரம்பிக்கணும்னு சொன்னப்போ என் அண்ணன் வேலைய விட்டான். கடைசியா நீ இந்த டீமை விட்டு விலகுறேன்னு சொன்னப்போ என் அண்ணன் உயிரவே குடிக்க வேண்டி இருந்துச்சு என்று சொன்னவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தன் கைகளை இறுக மூடி தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள். அவந்திகாவால் அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியவில்லை. நேத்ரா, நான் அந்த டீமை விட்டு விலகின அப்புறம் அப்படி என்னதான் நடந்துச்சு? ப்ளீஸ் சொல்லு என்று கெஞ்சினாள். நேத்ரா என்னதான் வைராக்கியமாக இருந்தாலும் இப்போது அவள் கண்கள் சிவந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அவளுக்கு இப்போதே அவந்திகாவை கொல்ல வேண்டும் போல் இருந்தது. இங்கு அவந்திகாவிற்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளாமல் தலையே வெடித்துவிடும் போல் இருந்தது. அவசரமில்லாமல் மிகவும் நிதானமான குரலில் நேத்ரா பேச ஆரம்பித்தாள். அவந்திகா, டீமை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணணும், அது உனக்கு தெரியுமா என்றாள். அவந்திகா வேகமாக தலையசைத்து எனக்கு தெரியும் என்றாள்.
ஆர்டி டீமில் அனைவரும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவள் கைகளில் காயம் ஏற்பட்டதால் இனி விளையாட முடியாது என்ற எண்ணத்தில் ஆழ்ந்திருந்தாள். மற்ற விஷயங்களை பற்றி அவள் யோசிக்கவில்லை. அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் அவளுக்கு இந்த விஷயங்களை பற்றிய போதிய அறிவும் இல்லை. குழப்பத்தோடு அவள் நேத்ராவை பார்த்து கொண்டிருக்க, அந்த கான்ட்ராக்ட் பத்தி தெரிஞ்ச உனக்கு சட்டுன்னு ஒருத்தர் அந்த டீம்ல இருந்து விலகுனா பெரிய பெனால்டி கட்டணும்னு தெரியாதா என்ன என்றாள். இதை கேட்டதும் அவந்திகாவின் கண்கள் சுருங்கியது. நீ எதையும் யோசிக்காம எடுத்த அந்த முடிவுனால என்னோட அண்ணனும் அரவிந்த் அண்ணனும் ஸ்பான்சர்ஸ்க்கு 2 லட்சம் பெனால்டி கட்ட வேண்டி இருந்துச்சு. யோசிச்சு பாரு, 9 வருஷத்துக்கு முன்ன அந்த 2 லட்சம் சம்பாதிக்கிறதுக்காக என்னோட அண்ணனும் அரவிந்த் அண்ணாவும் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருந்துச்சு தெரியுமா என்று கேட்டு நிறுத்தினாள். அவந்திகாவின் புருவங்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. 2 லட்சம் சாதாரண விஷயம் அல்ல என்பது அவந்திகாவிற்கு நன்றாக தெரியும். சட்டனை எழுந்து நேத்ராவின் அருகில் வந்தவள், இல்ல நேத்ரா, எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சத்தமாக சிரித்த நேத்ரா, தெரியும், உனக்கு இத பத்தி எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க அண்ணனுக்கும் அரவிந்த் அண்ணாவுக்கும் தான் நீ ரொம்ப பெரிய பொக்கிஷம் ஆச்சே. அதனால ஒரு 2 லட்சம் பணத்துக்காக உன்னை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தள்ள அவங்க விரும்பல என்று சொன்ன நேத்ராவின் உதட்டோரம் ஒரு கசப்பான புன்னகை தோன்றியது. அத்தோடு அவள் கண்களில் இருந்து முன்பை விட அதிகமாக கண்ணீர் வழிய ஆரம்பித்திருந்தது. அந்த 2 லட்சம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்னோட அண்ணனும் அரவிந்த் அண்ணனும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? 1 மாசம் 2 பேரும் நைட்டு பகல்னு தூங்காம ஆன்லைன்ல கேம் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. காம்படிஷன் அது இதுன்னு அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ரெஸ்ட் இல்லாம வேலை செஞ்சதால அவங்க 2 பேரும் தூக்க கலக்கத்திலேயே ரோடு கிராஸ் பண்ணும்போது அரவிந்த் அண்ணா வேகமா வர காரை பார்க்காம அதுக்கு நடுவுல போயிட்டாரு. அரவிந்த் அண்ணாவை காப்பாத்துறதுக்காக எங்க அண்ணன் அவரை வேகமா அந்த இடத்துல இருந்து தள்ளி விட்டான். ஆனா எங்க அண்ணன் மேல கார் மோதிருச்சு என்று சொல்லும் போதே நேத்ரா உடைந்து அழ ஆரம்பித்தாள். அவந்திகாவை வெறுப்போடு பார்த்த நேத்ரா, அவந்திகா, எனக்கு தெரியும், அந்த நேரத்துல 2 லட்சம் எல்லாம் உனக்கு சாதாரண விஷயம். அப்படி இருக்கையில நீயே எங்க அண்ணனை கொலை பண்ணுன. ஒரு கேமிங் கிளப் ஆரம்பிக்கணுங்கிறது உன்னோட விருப்பம் தானே? அதுக்கான பணத்தை ஏன் நீ குடுக்கல? அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஏன் நீ கிளப்ல இருந்து விலகின? நீ மட்டும் எந்த யோசனையும் இல்லாம கிளப்ல இருந்து விலகாம இருந்திருந்தேன்னா இந்நேரம் என்னோட அண்ணன் உயிரோட இருந்திருப்பான் என்று சொன்னவளின் கண்ணீர் புயல் மலை போல் வழிந்து கொண்டிருந்தது. நேத்ராவின் அழுகையும் கதறலும் அவந்திகாவின் காதில் பெருத்த இடி சத்தம் போல் கேட்க ஆரம்பித்தது. இந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்காக அவந்திகா எத்தனையோ நாட்களாக போராடினாள். ஆனால் அந்த உண்மை இப்படி இருக்கும் என்று அவள் ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை. 9 வருடத்திற்கு முன்பு நடந்ததற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இது அனைத்தும் ஏதோ ஒரு தவறான புரிதலின் விளைவுதான் என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் பட்டாம்பூச்சி விளைவு போல அவளது ஒரு செயல் இத்தனை விளைவுகளை கொடுத்திருக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. இப்போது அவளால் நிலையாக நிற்க முடியாத அளவிற்கு அவளது கால்கள் பலவீனமாக மாறியது. அவளது மனம் வெறுமையானது. அவந்திகா அந்த நிலையில் இருந்து மீள்வதற்குள் நேத்ரா தொடர்ந்து பேச ஆரம்பித்தாள். அவந்திகா, எங்க அண்ணனும் அரவிந்த் அண்ணனும் எப்பவும் உன்கிட்ட நல்லாத்தான் நடந்துகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி உன்னால அவங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடிஞ்சது? இதெல்லாம் பண்ணிட்டு எப்படி உன்னால இத்தனை நாளா சந்தோஷமா இருக்க முடிஞ்சது என்றாள் கோபமாக. துரோகம் இந்த வார்த்தையை கேட்ட அவந்திகா ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் தன் முஷ்டிகளை இறுக்கமாக இறுக்கிக் கொண்டாள். அந்த வார்த்தையின் ஆழம் தாங்க முடியாத அளவுக்கு அவளுக்கு வலியை கொடுத்தது. அந்த நேரத்தில் அவள் கையில் அடிபட்டதால் அவளால் கிளப்பில் சேர முடியாமல் போனது. ஆனால் அது அரவிந்திற்கும் சோல் ஃபைட்டருக்கும் எவ்வளவு பெரிய துரோகமாக இருந்திருக்கும் என்பது அவந்திகாவிற்கு அப்போது தெரியவில்லை. சட்டென அவள் மனதில் ராஜனும் அவளும் முதலாவதாக சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த நாளை பற்றி யோசித்தாள். அவள் அவ்வளவு நேரம் காத்திருந்தும் அவன் வரவில்லை.
துரோகம். இப்போது இந்த வார்த்தையின் பொருளை அவளால் உணர முடிந்தது. இத்தனை நாட்களாக ராஜன் தனக்கு துரோகம் செய்து விட்டதாகத்தான் நினைத்து கொண்டிருந்தாள். அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் அவள் கேமிங் கிளப்பில் இருந்து வெளியேறுவதாக சொன்னது அரவிந்திற்கும் சோல் ஃபைட்டருக்கும் அவள் பெரிய துரோகம் செய்தது போல்தான் தோன்றியிருக்க வேண்டும். தன் உதட்டை அழுந்த கடித்தாள் அவந்திகா. நேத்ரா அவளை இத்தனை தூரம் வெறுத்ததில் எந்தவிதமான ஆச்சரியமும் இல்லை. 2 லட்சம். இந்த 2 லட்சத்தை பற்றி உண்மையில் அவளுக்கு ஒன்றும் தெரியாதுதான். ஆனால் அதனால் நடந்த விஷயத்திற்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா என்ன? அரவிந்த் ஏன் இவ்வளவு குற்ற உணர்வில் தவிக்கிறான் என்பதையும் அவந்திகாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அரவிந்தின் இடத்தில் அவந்திகா தன்னை யோசித்து பார்த்தாள். கடினமான நேரங்கள் அனைத்திலும் அவளோடு இருந்த தோழி ஒருத்தி அவள் உயிரை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை விட்டிருந்தாள். அதை எப்படி அவந்திகாவால் தாங்கிக் கொள்ள முடியும்? எப்படி அந்த தோழியை அவளால் மறக்க முடியும்? சோல் ஃபைட்டர் அரவிந்தை மரணத்திலிருந்து காப்பாற்றிய போது அரவிந்தின் மனதில் என்ன ஓடியிருக்கும்? தன் கண்முன் தன் உயிர் நண்பன் வலியில் துடித்து சாவதை பார்ப்பதை விடவும் தான் இறந்திருக்கலாம் என்றுதானே தோன்றியிருக்கும். அந்த வேதனைதான் அவனை இன்னும் வாட்டிக் கொண்டிருக்கிறது. அவந்திகாவின் கால்கள் செயலிழந்தது. அவள் அப்படியே நாற்காலியில் சரிந்தாள். அவள் கண்முன் கண்ணீரோடும் ஆக்ரோஷத்தோடும் அமர்ந்திருந்த நேத்ராவை பார்த்தாள். அந்த நேரத்தில் தன் கையில் அடிபட்டதால் தான் தன்னால் கிளப்பில் சேர முடியவில்லை என்றும் தான் சோல் ஃபைட்டருக்கும் அரவிந்திற்கும் துரோகம் செய்யவில்லை என்று சொல்ல வேண்டும் போல் அவளுக்கு தோன்றியது. ஆனால் அந்த வார்த்தைகள் எதுவும் அவள் வாயிலிருந்து வெளிவரவில்லை. இருக்கட்டுமே, அவள் பக்கம் ஒரு நியாயம் இருக்கட்டுமே. ஆனால் அதனால் இப்போது என்ன ஆகிவிடப் போகிறது? சோல் ஃபைட்டர் இறந்து விட்டான். நேத்ரா தனக்கென இருந்த ஒரே உறவையும் இழந்து இத்தனை நாளாக வேதனையில் வாடியிருக்கிறாள். அரவிந்த் தன் உயிரான நண்பனை இழந்திருக்கிறான். அவந்திகா சொல்ல போகும் காரணத்தால் இப்போது இது எதுவும் மாறப்போவது இல்லை. அதனால் அவந்திகா இப்போது அதை சொல்வது அவசியமற்றது. நடந்த எதற்கும் அவள் நேரடி காரணம் இல்லை என்றாலும் நடந்த அந்த விபத்திற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவந்திகா தப்பிக்க முடியாது. 9 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த உண்மையை அறிந்த பின்பு அரவிந்தை தன்னால் குணப்படுத்த முடியும் என்று அவந்திகா நம்பியிருந்தாள். ஆனால் இப்போது நிலைமை ஒரு முட்டுச்சந்திற்கு வந்துவிட்டது என்பதை அவள் இறுதியாக புரிந்து கொண்டாள். இப்போது அவள் தாங்க முடியாத வலியிலும் மனவேதனையிலும் இருந்தாள். அவள் மனம் முழுவதும் குற்ற உணர்வு நிரம்பி இருந்தது. அந்த உணர்ச்சிகள் அவளை அலைக்கழித்து அலை அலையாக மூழ்கடித்தது. அனைத்தும் அவளோடு தொடர்புடைய சம்பவங்கள். இப்போது அவள் இதயத்தை ஒரு கூர்மையான கத்தி கொண்டு யாரோ வெட்டியதை போல் உணர்ந்தாள். அந்த வலி அரவிந்த் எதிர்கொள்ளும் மன அழுத்தத்தை அவளுக்கு உணர்த்தியது. இந்த உண்மை அவளுக்கு வருத்தத்தையும் குற்ற உணர்வையும் ஏற்படுத்தும் என்று பயந்ததால்தான் அவன் இவ்வளவு நாளாக இதை அவளுக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருந்தான். அவ்வளவு வலிமையான அரவிந்தால் கூட அந்த மனவலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தூக்கமின்றி துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று நினைக்கும் போதே அவந்திகா கதறி அழ ஆரம்பித்தாள். இது நாள் வரை அரவிந்த் அவளுக்காக இத்தனை வேதனைகளை தாங்கிக் கொண்டிருப்பான் என்று அவந்திகா எதிர்பார்த்திருக்கவில்லை. இப்போதுதான் அவளுக்கு அனைத்தும் புரிந்தது. நேத்ரா அவளை கொல்ல வந்தபோது அவளை காப்பாற்றுவதற்காக அரவிந்த் அவள் முன் வந்து நின்றான். அன்றுதான் அவனது உயிர் நண்பனின் தங்கையையும் அவன் மனநல மருத்துவமனைக்கு அனுப்பினான். அன்றிலிருந்துதான் அரவிந்த் பெரும் குற்ற உணர்விற்கும் மன உளைச்சலிற்கும் ஆளானான் என்பதை புரிந்து கொண்டாள். நீண்ட நேர மௌனத்திற்கு பிறகு அவந்திகா நேத்ராவை நிமிர்ந்து பார்க்க, அவந்திகா, நான் ஏன் இதெல்லாம் உன்கிட்ட சொன்னேன்னு தெரியுமா என்றாள் நேத்ரா. அவந்திகா தெரியாது என்று தலையசைக்கவும் எதுவும் பேசாமல் எழுந்து சென்று நேத்ரா கதவை திறக்கவும் உள்ளே வந்த சைக்கியாட்ரிஸ்ட், மிஸ்ஸஸ் அரவிந்த், பேஷண்டோட பிரச்சனையே நீங்க தான். சோ நீங்க அவரை விட்டு போனாதான் அவரை குணப்படுத்த முடியும் என்றார். அவந்திகா அதிர்ந்து போய் அவரையே பார்த்து கொண்டு நிற்க, மிஸ்ஸஸ் அரவிந்த், மிஸ் நேத்ரா சொன்னதுல இருந்து பாக்கையில சோல் ஃபைட்டர் அரவிந்த காப்பாத்துறதுக்காகத்தான் அவரோட உயிரவே கொடுத்திருக்காரு. அதே நேரம் சோல் ஃபைட்டரோட இறப்புக்கு
நீங்க தான் காரணமா இருக்கீங்க. அரவிந்தால இந்த விஷயத்த மறக்க முடியல. ஆரம்பத்துல எல்லாம் நார்மலா தான் இருந்திருக்கு. எப்போ இருந்து அரவிந்த் உங்க கூட சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாரோ அப்போ இருந்துதான் அவரோட குற்ற உணர்வு அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் அவருக்கு தூக்கமின்மை வந்திருக்கு. நீங்க இந்த தூக்கமின்மைய சாதாரணமா எடுத்துக்க கூடாது. சில நேரம் இது பேஷண்டோட உயிருக்கே கூட ஆபத்தா முடியலாம் என்றார். அவந்திகாவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. சைக்காட்டிஸ்ட் தன் தொண்டையை செருமிக் கொண்டு பேச ஆரம்பித்தார். மிஸ்ஸஸ் அரவிந்த், நீங்களே யோசிச்சு பாருங்க, எப்போ இருந்த அரவிந்துக்கு இது மாதிரி பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிச்சது என்றார். அவந்திகாவும் யோசித்து பார்க்க ஆரம்பித்தாள். எப்போது அரவிந்த் தான் ராஜன் என்று அவந்திகாவிற்கு தெரிந்ததோ அப்போது இந்த பிரச்சனை ஆரம்பிக்கவில்லை. எப்போது அவந்திகாவின் கையில் ஏற்பட்ட காயத்தால் தான் அவளால் கிளப்பில் சேர முடியவில்லை என்று தெரிந்ததோ அப்போதும் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கவில்லை. எப்போது 9 வருடத்திற்கு முன்பு நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டு இருவரும் ஒன்றாக வாழலாம் என்று முடிவெடுத்தார்களோ அப்போதும் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கவில்லை. அவள் நன்றாக யோசித்து பார்த்தாள். சந்தோஷமாக அவர்கள் பெங்களூரில் இருந்து வந்து அவர்களின் வாழ்க்கையை தொடங்கலாம் என்று நினைத்த போதுதான் இந்த பிரச்சனை ஆரம்பித்தது. இல்ல, அந்த எக்ஸ்பிரஸ் டெலிவரி எப்போ இருந்து வர ஆரம்பிச்சதோ அப்போ இருந்துதான் அரவிந்த் இப்படி மாறினாரு என்று அவந்திகாவின் உள்மனம் சொன்னது. அவள் குழப்பத்தோடு டாக்டரையும் நேத்ராவையும் நிமிர்ந்து பார்த்தாள். அவந்திகா, நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல முடிவெடுக்க வேண்டியது நீதான் என்றாள் நேத்ரா.